of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living an aim and smoke a red. Ain't a drink a dream, dope a red. Ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் ஷோ மோசரஸ் பிசி போற மோசரஸ் மிஸ்டர் ஃபோன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது 3 BHK அப்படிங்கிற படத்தோட டைட்டில் டீசருக்கு தான் 3 BHK அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அந்த லுக்கு, அந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு லுக்கு தான் வந்துச்சு. ஸோ 3 BHK அண்ட் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லுக் வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், அவங்க ஒரு வீடு கட்டணும், ஒரு 3 BHK மாதிரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் உள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதை எப்படி அவங்க சாதிக்கிறாங்க, இல்லை எப்படி அவங்க கட்டுறாங்க, இல்லை அந்த கனவு அவங்கள கனவாகவே போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா கலந்த கதையா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் ஜஸ்ட் an assumption. டக்குன்னு அதை பார்த்து நான் தோணுச்சு சொல்றேன். பட் ஸ்டார் காஸ்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரத்குமார் சார் ஒரு பக்கம், தேவயானி மேம் இன்னொரு பக்கம். so awesome to see her back again. இந்த மாதிரி ரோல்ஸ்ல she just killed it. So looking forward to her also. இன்னொரு பக்கம் சித்தார்த் சார் இருக்காரு and மீதா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க everybody are beautiful star cast. I mean like everybody go great stars. சேத்ரா மேம் அவர்கள் இருக்காங்க, யோகி பாபா இருக்காரு. ஓகே, ஸோ எல்லாமே நல்ல ஸ்டார் காஸ்டிங், பியூட்டிஃபுல்லா ஸ்டார் காஸ்டிங். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். டீசர் 1.5 நிமிஷம் செக் அவுட் பண்ணிடலாம், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னது தானே இல்லை வேற ஏதாவது சம்பவமாக இருக்குமான்னு பார்க்கலாம். செக் அவுட் பண்ணலாம். சார் போகிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிட்டு லெட்ஸ் செக் அவுட் 3 BHK டைட்டில் டீசர். ஹியர் வி கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இல்ல இது ராஜா கதை இல்ல. telling you right. Nice. இது நம்ம வீட்டை பத்தின கதை. இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா நிறைய கதைங்க இருக்கு. இது அஞ்சரை பெட்டி இல்ல, அம்மாவோட குட்டி பேங்க். இது அப்பாவோட சென்டிமெண்ட் பீரோ, அவர் கல்யாணத்துக்கு வாங்கினது. என் தங்கச்சியோட ஸ்டிக்கர் ஸ்டாண்ட். சொல்றேன்ல, நானும் இருக்கேன். இவங்களும் செம்மையா ஆக்ட்ரஸுங்க, பியூட்டிஃபுல் நடிப்பாங்க அவங்களும். அதான் நினைக்கிறேன். இட்ஸ் லுக்கிங் லைக் அதோட பேர் என்னன்னு கேக்குறீங்க? ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அவர் கைப்பிடி வச்சு பார்க்குறது பார்த்தா அதான் இந்த வீடு மாதிரி அதான் நினைக்கிறேன். Every ordinary family has an extraordinary story. ஓகே, பியூட்டிஃபுல். அழகாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ராஜாவா அப்படின்னு வச்சேன், அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் காட்டினதாகட்டும். அதான் சொன்னேன்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலில் வெரி ரிலேட்டபிள் கதை. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீமு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கிட்ட தான் நின்றுருக்காங்க. சாரிங்க, கொஞ்சம் ஃப்ரேம் மாறிச்சு. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் நின்றுருக்காங்க. அந்த கை இப்படி வச்சுட்டாங்க அந்த செவுத்து மேலே, ஒரு சிமெண்டட் செவரு மேலே கை வச்சுட்டாங்க. ஸோ மேபி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆசைப்பட்டு ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்சி ஒரு வீடு கட்டி சந்தோஷம் மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல். ஸோ ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ராஜிக்காவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுற மாதிரியே காட்டாமல் ஒரு அழகான படம் பார்க்குறது கூட வந்துட்டு ரொம்ப நாளாக மிஸ் ஆகுது. ஸோ குடும்பஸ்தன் எந்த மாதிரி படம்னு தெரியல, பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் அப்படி மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் டக்குன்னு பார்க்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு நான் அது ரியாக்ஷனாகவே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம். பட் ஐம் ஹியரிங் வெரி குட் ரிவ்யூஸ் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் பேசிக்கலாக ஸ்டோரிஸ், இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரிலேட்டட் அந்த மாதிரி ஸ்டோரிஸும் நிறையா குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த வகையில் இது வருது ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி a good one. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. யார் மியூசிக் டைரக்டர்? யார் மியூசிக்? அம்ரித் ராம்நாத் அவர்கள். லவ்ட் இட். அழகாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கு அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு அந்த மியூசிக்லேயும். அண்ட் சரத்குமார் சார் ஒரு பக்கம் அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்பா, அண்ட் அந்த பொடி எடுத்து இப்படி நான் சொல்லலை, தேவயானி மேம் கேன் லிட்ரலி இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் இஸ் a very apt choice அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் மீதா மேம் பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ். இவங்களும் சித்தார்த் சார் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆக்டிங் வைஸ் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அதில் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை. யோகி பாபா இருக்காரு, சைத்ரா மேம் இருக்காங்க. ஐ திங்க் சைத்ரா மேம் ப்ராப்ளி would be the love interest of சித்தார்த் சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளான கதை, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ். அண்ட் ஹை சார் இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் 3 BHK டைட்டில் டீசர். உங்க தவறு சென்டர் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சார். வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குறிச்சி காட்டுறது சந்திக்கலாம், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.